இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 62 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி, வீட்டிற்காக ஏங்குதல். ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் என்ற கதையின் முக்கிய கதாபாத்திரமான ஆனி குடும்பத்திற்காய் ஏங்கினாள். அனாதையாக்கப்பட்ட அவளுக்கு வீடு திரும்பும் நம்பிக்கை அறவே இல்லை. ஆனால் வயது முதிர்ந்த மேத்யூ மற்றும் அவருடைய சகோதரி மரல்லா ஆகிய இருவரும் அவளுக்கு ஆதரவு கரம் நீட்ட ஆயத்தமாய் இருந்தனர். அவர்கள் வீடு திரும்பும் பாதையில் ஆனி தான் அதிகம் பேசியதை குறித்து அவரிடத்தில் மன்னிப்பு கோரினாள். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பேசு, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்ற மேத்யூ பதிலளித்தார். இந்த வார்த்தைகள் ஆனியின் காதில் தேனை பாய்ச்சியது. அவளை யாரும் விரும்ப மாட்டார்கள், அவள் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள் என்று அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் வீடு சேர்ந்தவுடன் அவர்களின் வீட்டு பண்ணை வேலைக்கு ஒரு சிறுவன் தான் வரப்போகிறான் என்று அவளுடைய சகோதரர்கள் எண்ணியதை அறிந்து அவனுடைய நம்பிக்கை சிதைகிறது. அவளை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்று அவள் அஞ்சினாள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் ஏற்றதால் அன்பான குடும்பத்திற்காய் ஏங்கிய ஆனியின் கனவு நனவாகிறது. நாம் விரும்பப்படாதவர்களாகவும் தனிமையானவர்களாகவும் உணர்ந்த தருணங்கள் நம் அனைவருக்கும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவில் உள்ள ரட்சிப்பால் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராய் சேர்ந்த போது அவரே நமக்கு பாதுகாப்பான வீடாக மாறினார். அவர் நம்மை களி கூர்ந்து நம்முடைய கவலைகள், சோதனைகள், வேதனைகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆகியவற்றை குறித்து அவரிடம் பேச அழைக்கிறார். நாம் தேவனில் இளைப்பாறுதல் அடைய முடியும். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவனிடத்தில் எவ்வளவு பேச விரும்புகிறீர்களோ பேசுங்கள், தயக்கம் வேண்டாம். அவர் தவறாய் நினைக்க மாட்டார். அவர் நம் மனதை குறித்து மகிழ்கிறார். அவரில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கண்டு கொள்வீர்கள்.